தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முன்னணி நிறுவனங்கள் ஒப்பந்தம். சென்னையை அடுத்த சிறுசேரியில் 450 கோடி மதிப்பீட்டில் தொழில் மையம் அமைக்க நோக்கியா நிறுவனம் திட்டம். சென்னையில் பேபால் நிறுவனத்தின் AI தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் அமைக்க ஒப்பந்தம். அமெரிக்க முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து. டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் சந்திரசேகர் ராவின் மகள் கவிதாவுக்கு ஜாமீன் கிடைத்த விவகாரம். பாஜக BRS கட்சிகளின் ரகசிய கூட்டணியின் வெளிப்பாடு என பேசிய தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி. சட்டப்படி தீர்ப்பளிப்பதாக ரேவந்த் ரெட்டிக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம். மலையாள நடிகை கொடுத்த பாலியல் புகார் எதிரொலி. நடிகர்கள் முகேஷ், ஜெயசூர்யா, இடவேளை பாபு ஆகியோர் மீது கேரள போலீசார் வழக்கு பதிவு. பாலியல் புகாரில் சிக்கிய நடிகர் முகேஷை கைது செய்ய 5 நாட்களுக்கு தடை. முன்ஜாமீன் கோரிய வழக்கில் எர்ணாகுளம் நீதிமன்றம் உத்தரவு. கேரள சினிமா போல தமிழ் திரையுலகில் பாலியல் புகார்கள் எதுவும் வரவில்லை. புகார்கள் வந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் பேட்டி. கர்நாடக துணை முதலமைச்சர் TK சிவக்குமார் மீதான சொத்து குவிப்பு வழக்கு. CBI விசாரணை கோரிய மனுக்களை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். கோவையில் அரை மணி நேரத்தில் 6 பிரியாணி சாப்பிடுவதாக போட்டி நடத்திய விவகாரம். அனுமதியின்றி போட்டி நடத்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக உணவக மேலாளர் மீது வழக்கு பதிவு. இந்திய முஸ்லிம்கள் பாஜகவை நிராகரிக்கும் போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். முன்னாள் மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் முக்தர் அப்பாஸ் நக்வி கருத்து. திருப்பதியில் லட்டு பிரசாதம் வாங்க இனி ஆதார் கட்டாயம். முறைகேடாக லட்டு விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டால் தேவஸ்தானம் நடவடிக்கை. பிரதமர் நரேந்திர மோடி சில லிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கும் தேள் போன்றவர் என பேசிய விவகாரம். காங்கிரஸ் MP சசிதரூர் மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் மறுப்பு. வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கட்சியின் மூத்த தலைவர் இஷாக் அலிகான் பன்னா இந்திய எல்லையில் சடலமாக மீட்பு. இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்ற நிலையில் மேகாலயா எல்லையில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டார். கடந்த 1905ஆம் ஆண்டு விமானம் மூலமாக கையேறி குண்டுகள் மூட்டை மூட்டையாக கீழே வீசப்பட்ட சம்பவம். புருலியா ஆயுத கடத்தல் வழக்கில் முக்கிய குற்றவாளியான கிம் டேவியை இந்தியாவுக்கு நாடு கடத்தும் கோரிக்கையை நிராகரித்தது டென்மார்க் நீதிமன்றம். இந்தியாவின் உதவியின் கீழ் இலங்கையில் 3 தீவுகளுக்கு 92 கோடி மதிப்பிலான மின்சார திட்டங்கள். முதற்கட்ட நிதியை இலங்கைக்கு வழங்கியது இந்தியா. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடர் போட்டிகள் விறுவிறுப்பு. நடப்பு சாம்பியன்களான நோவக் ஜோகோவிச், கோகோ காஃப் ஆகியோர் 3வது சுற்றுக்கு முன்னேற்றம்.